ஹலோ சித்ராஸ் பொட்டிக் வியூவர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். ரெகுலராக வந்து இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராங் நம்பர்னு வருது அப்படின்னு சொல்லி. என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து சிம்மோட மிஸ் ஆகிடுச்சு. அந்த சிம் வந்து வேற ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வந்து நான் அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து பிளாக் பண்ணுறேன். அஃபிஷியலாக நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு நம்பர் வாங்கிட்டேன். அது வந்து ஒரு 1 hour 2 hourல வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து நான் கீழே டிஸ்பிளேல தரேன். இந்த நம்பருக்கு நீங்கள் இனிமேல் வந்து அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை ஏதாச்சும் பேமெண்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவங்களுக்கு என்கொயரிஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அதை வந்து பிக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணாதீங்க இனிமேல். நான் வந்து இப்போ ஒரு அஃபிஷியல் நம்பர் ஒன்று கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து எனி டைம் வந்து அவைலபிளாக இருப்பேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் இந்த இஷ்யூ இருக்கிறதுனால அதை உடனே வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வந்து இது வரைக்கும் என்கிட்ட ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர்லேருந்து நான் பேசி ட்ரெஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் என்னோடய பர்சனல் நம்பர் நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். இன்கேஸ் நான் இந்த நம்பர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஒரு 2 ஹவர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நம்பருக்கும் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கரண்ட்டாக எனக்கு பார்சல் ரிசீவ் ஆனது வரைக்கும் அந்த நம்பர்லேருந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அட்வான்ஸ் வந்து இப்போ எதுக்கு யாருமே பே பண்ணல. அப்படி பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என்னோடய பர்சனல் நம்பர் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதனால் நீங்கள் எந்த பயமும் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே பயப்பட வேணாம். அதுக்கு ஃபுல் கேரண்டி நான். அந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஃபுல் பேக்கப்பில் தான் வந்து நான் இப்போ அதை ரெக்கவர் பண்ணுவேன். அதனால் அதெல்லாம் எந்த இஷ்யூவும் கிடையாது. ப்ளீஸ் அந்த நம்பருக்கு வந்து இனிமேல் வந்து வாட்ஸ்அப்பும் அதுக்கப்புறம் கால் பண்ணுறது ராங் நம்பர்னு சொல்கிறாங்க, பேமெண்ட் எது கேட்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் எந்த குவரிஸுமே அதில் வச்சுக்காதீங்க. அதுக்கு வந்து நான் வந்து அதுக்காகவே நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, இப்போ நான் வந்து ட்ராவலில் மிஸ் பண்ணால் எப்படின்னு மிஸ் ஆச்சு அப்படின்றதே வந்து எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் தான். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இப்போ அந்த நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சு. ஸோ இப்போது வந்து அது இன்னொருத்தவங்க எடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இப்போ அது வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அதை நான் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. தயவு செஞ்சு இனி இப்போ நான் போடுற நம்பர் இப்போது நான் வந்து வீடியோ வந்து நான் போடுறேன்னா ஒரு 2 ஹவர்ஸ் நாளைக்கு, அதாவது 19லேருந்து நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டே டைமில் நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.